ஸோ இப்போ நம்ம ஈக்குவேலியம் சாப்டர்லேருந்து நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் நம்ம வந்து இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த pH ஆஃப் 0.001 மோலால் அலுமினியம் அனிலின் சொல்யூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே, இப்போ அனிலின் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து அனிலினோட ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு வந்து தெரியணும். ஓகே, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 11th ஸ்டாண்டர்ட் டாப்பிக்லாம் வருது இல்லையா? 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அனிலின்லாம் கொஞ்சம் நமக்கு வந்து தெரியாது. பட் ஆனால் நீங்கள் 12th வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப தரவாயிடும். ஏன்னா அமீன் ஒரு சாப்டர் தனியாக இருக்குது. அதில் வந்து அனிலினோட ஸ்ட்ரக்சர்லாம் நல்லாவே உங்களுக்கு வந்து தெரியும். பட் 11th நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் இதெல்லாம் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிங்க. ஓகேவா? அனிலினோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பென்சின் ரிங்கிறது வந்து இருக்கும். பென்சின் ரிங் மேலே நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா NH2 வந்து இருக்கும். இது வந்து நமக்கு வந்து ஒரு பேஸ். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டி வந்து நமக்கு வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ பேசிட்டின்னா அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் நம்ம என்ன பண்ணோம்னா கேபின்னு வந்து நம்ம எடுத்துப்போம். அப்போ அனிலின்றது பேஸுன்றது நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்போ இது நமக்கு வந்து எப்படி டிசோசியேட் ஆகும்? நீங்கள் வந்து வாட்டரில் ஆட் பண்ணும்போது HO ஆட் பண்ணும்போது இது பேஸ்லாம் என்ன பண்ணணும்? H ப்ளஸ் வந்து அக்செப்ட் பண்ணணும். இஸ் இட் கரெக்ட்? இங்கே மேலே வந்து லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். இந்த லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் வந்து நம்ம வந்து H ப்ளஸ் அக்செப்ட் பண்ணிச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா NH4 ப்ளஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். சாரி, NH3 வந்து வரும். இங்கே நமக்கு வந்து என்ன இருக்குன்னா பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆகும். ப்ளஸ் அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய OH மைனஸ் வந்து நமக்கு வந்து செப்பரேட் ஆகும். ஓகேவா? அப்போ அந்த அனிலின் எவ்வளோ H ப்ளஸ் வந்து அது அக்செப்ட் பண்ணுதோ அந்த அளவுக்கு நமக்கு என்னன்னா OH மைனஸ் நமக்கு வந்து இங்கே வந்து கிடைக்கும். அப்போ அவங்க என்ன கேட்டுருக்காங்க, வாட் இஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த அனிலினோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 × 10⁻³ அப்போ நமக்கு வந்து pH வேணும் அப்படின்னா, pH நம்ம கண்டுபிடிக்கணும், கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து OHோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து தேவை. அப்போ OHோட கான்சன்ட்ரேஷன் நெக்ஸ்ட் என்ன கேட்டுக்கிறாங்க, டிகிரி ஆஃப் அயனைசேஷன் கேட்டுக்கிறாங்க. அப்போ இங்கே வந்து நமக்கு வந்து ஆல்ஃபாவும் இருக்குது. அப்போ நமக்கு ஈக்குவல் நமக்கு என்ன இருக்கும், இது வந்து C ஆல்ஃபா வந்து நமக்கு வந்து டிகிரிஸ் ஆயிருக்கும். இது நமக்கு வந்து C ஆல்ஃபா வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். இது நமக்கு வந்து C ஆல்ஃபா வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அப்போ அங்கே அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் வந்து KB வேல்யூ வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ KBன்றது என்ன 10⁻−10 வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே வாட் இஸ் த KB வேல்யூ வந்து வரும், KB which is equal to இது நம்ம என்ன எழுதலாம் பார்த்தீங்கன்னா C6H5 எழுதிப்போம். மாலிகுலர் ஃபார்ம் வந்து எழுதிடுவோம். C6H5H8 ஆகிடும். ஏன்னா இங்கே ஒரு 3 ஹைட்ரஜன் வந்து இருக்கு இல்லையா? C6H5H8N இங்கே நமக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கிடைக்குது. ப்ளஸ் நமக்கு என்ன OH மைனஸ் சார்ஜ் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஓகே, இதோட கான்சன்ட்ரேஷன் இந்த ரெண்டோட கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை அனிலினோட கான்சன்ட்ரேஷன். அப்போ C6H7N வந்து நமக்கு வந்து கிடைக்குது இல்லையா? ஸோ இதோட கான்சன்ட்ரேஷன் நம்ம வந்து பண்ணணும். கேபியோட வேல்யூ நமக்கு வந்து தெரியும் 4.27 × 10⁻−10 நமக்கு வந்து தெரியும். இந்த பார்த்தீங்கன்னா அனிலின் இது வந்து பார்த்தீங்கன்னா கேட்டையான். ஓகே, இந்த கேட்டையான் வந்து நமக்கு வந்து என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா C ஆல்ஃபா நம்ம வந்து பண்ணியிருக்கோம். C ஆல்ஃபா OH கான்சன்ட்ரேஷன் நமக்கு என்னது C ஆல்ஃபா டிவைட் பை 1 × 10⁻−3 மைனஸ் 1 × 10⁻−3 ஆல்ஃபா வந்து நமக்கு வந்து வரும். இஸ் இட் கரெக்ட்? அப்போ இங்கே என்ன C என்னது கான்சன்ட்ரேஷன். கரெக்டா? அப்போ கான்சன்ட்ரேஷனோட வேல்யூ வந்து நீங்கள் வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ 4.27 × 10⁻−10 which is equal to CC நமக்கு என்னன்னா C² வந்து ஆயிடும் இல்லையா? அப்போ நமக்கு என்ன 1 × 10⁻−3 இங்கே கான்சன்ட்ரேஷன் என்னது 1 × 10⁻−3 தான். ஓகே, கான்சன்ட்ரேஷன்றது. அப்போ இது ஹோல் பவர் நமக்கு என்ன வரும் 2 வந்து வரும். தென் ஆல்ஃபா பவர் நமக்கு வந்து 2 வந்து வரும். டிவைடட் பை இங்கே நமக்கு என்னது கான்சன்ட்ரேஷன் வந்து 1 × 10⁻−3 போட்டோம் இல்லையா? அப்போ வந்து 1 × 10⁻−3 வந்து காமனாக இருக்குது. இதை வெளியே எடுத்தீங்கன்னா 1 - ஆல்ஃபா வந்து நமக்கு வந்து வரும். இஸ் இட் கரெக்ட்? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதையும் நமக்கு ஒன்றையும் நம்ம வந்து கேன்சல் பண்ணிடலாம். இது வந்து பவர் 2 வந்து இருக்கு இல்லையா? அப்போ நமக்கு என்ன கிடைக்குது 4.27 × 10⁻−10 which is equal to அப்போ நமக்கு என்ன 1 × 10⁻−3 ஆல்ஃபா ஸ்கொயர் டிவைடட் பை 1 - ஆல்ஃபா. இங்கே ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து நமக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆல்ஃபான்றது வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் எவ்வளோ வந்து நமக்கு வந்து டிசோசியேட் ஆயிருக்கு நம்ம பார்க்க போகிறோம். இங்கே கேபியோட வேல்யூ பாருங்கள் 10⁻−10 வந்து இருக்குது. நமக்கு நல்லாவே தெரியும் 10⁻−3 விட கம்மியாக இருந்துச்சுன்னா அங்கே மேக்ஸிமம் ரியாக்டன்ட் தான் இருக்கும். ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்போ ப்ராடக்ட்ன்றது என்னது, நமக்கு இந்த இது ப்ராடக்ட் சைடு என்னது C ஆல்ஃபா. அப்போ C ஆல்ஃபாவே ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னா அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்போ ஒன்றை கம்பேர் பண்ணும்போது அது நமக்கு நெக்லிஜிபிள் அமௌண்ட் தான் நமக்கு வந்து இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து நெக்லிஜிபிள் அமௌண்ட் இதை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா டிவைட் பை 1 தான் வந்து வரும். அப்போ நமக்கு வந்து எப்படி மாறும் 1 × 10⁻−3 ஆல்ஃபா பவர் 2 which is equal to 4.27 × 10⁻−10 வந்து வரப்போகுது. இஸ் இட் கரெக்ட்? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர். அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் which is equal to 4.27 × 10⁻−10 divided by 1 × 10⁻−3 அப்போ which is equal to 4.27 × அது மேலே போச்சுன்னா +7 மாறும் இல்லையா? அப்போ 10⁻−7 வந்து நமக்கு வந்து வரும். அப்போ நமக்கு வந்து இது வந்து ஆல்ஃபா ஸ்கொயர். அப்போ நம்ம ஆல்ஃபா எடுக்கணும்னு நம்ம என்ன பண்ணணும்,
இது வந்து ஈவன் நம்பராக இருந்தால் நமக்கு வந்து பெட்டராக வந்து இருக்கும் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஈவன் நம்பராக இருக்கணும்னா 42 நம்ம எடுத்துப்போமா, 42.7 இன்ட்டு 10 to the power of -2 த ஸ்கொயர் ரூட் வந்து நமக்கு வரும், இல்லை -8 வந்து வரும் இல்லையா, -8 வந்து வரும். ஏன்னாங்க நம்பரை வந்து நீங்கள் வந்து பெருசாக்குறீங்க, நம்பரை பெருசாக்கும் போது வேல்யூ வந்து நம்ம பவர் வந்து நமக்கு வந்து சின்னதாக இருக்கும். அப்போ ஆல்ஃபா வேல்யூ நமக்கு என்னது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 42.7 இன்ட்டு 10 to the power of -8. அப்போ 42.7க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் நமக்கு என்ன வேல்யூ வருது, அப்போ 42க்கு நமக்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 6.48 வந்து வருது. அப்போ 6.48 இன்ட்டு 10 to the power of -4 வந்து நமக்கு வந்து வருது. இப்போ நமக்கு வந்து ஆல்ஃபா வேல்யூ கிடச்சிருச்சு. அப்போ இந்த ஆல்ஃபா வேல்யூ நமக்கு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும், நமக்கு வந்து OH கான்சன்ட்ரேஷன் கிடச்சிரும். அப்போ அதை வச்சு நம்ம வந்து pH வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம். ஓகேவா? இது நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடில் வந்து பார்ப்போம். அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து எப்படி டிசோசியேட் ஆகிருக்கு நம்ம மறுபடியும் ஒருத்தர் நான் எழுதிக்கிறேன், ஏன்னா அது எல்லாமே பழைய ஸ்லைடில் போயிடுச்சு இல்லையா? அப்போ வந்து அனிலின் வந்து இருக்குது, ப்ளஸ் வந்து நமக்கு வந்து வாட்டர் மாலிகுல் நமக்கு ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, NH3 ப்ளஸ்ஸாக வந்து மாறிடும் இல்லையா? ப்ளஸ் வந்து நமக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா OH மைனஸ் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது, OH மைனஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ நமக்கு இது என்ன இருக்குது, 1 இன்ட்டு 10 to the power of -3 மைனஸ் C ஆல்ஃபா வந்து நமக்கு வந்து இருக்கும். அப்போ நமக்கு வந்து C ஆல்ஃபா வந்து இங்கே ஃபார்ம் ஆகிருக்கும், இது நமக்கு வந்து C ஆல்ஃபா வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அயனைசேஷன், கால்குலேட் தி டிகிரி ஆஃப் அயனைசேஷன் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஆல்ஃபா விச் இஸ் ஈக்குவல் டு 6.48 இன்ட்டு 10 to the power of -4 நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இஸ் இட் கரெக்ட்? அப்போ வாட் இஸ் த C ஆல்ஃபா? அப்போ C ஆல்ஃபாவோட வேல்யூ நமக்கு என்ன வரும், 1 இன்ட்டு 10 to the power of -3, இது வந்து கான்சன்ட்ரேஷன், இன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 6.48 இன்ட்டு 10 to the power of -4. அப்போ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் த C ஆல்ஃபா வந்து எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 6.48 இன்ட்டு 10 to the power of -7. அப்போ அந்த 1 இன்ட்டு 10 to the power of -3 கம்பேர் பண்ணும்போது இந்த C ஆல்ஃபாவோட வேல்யூ நமக்கு வந்து ரொம்ப நெக்லிஜிபிள் அமௌண்ட் தான் நமக்கு வந்து இருக்குது இல்லையா? அப்போ இதை கூட நீங்கள் என்ன பண்ணலாம், 1 இன்ட்டு 10 to the power of -3 எடுத்துக்கலாம். ஓகே, அது நமக்கு தேவையில்லை. இப்போ OHோட கான்சன்ட்ரேஷன், OHோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு என்ன வரும், OH மைனஸோட கான்சன்ட்ரேஷன் which is equal to C alpha which is equal to நமக்கு என்ன வரும்னா 6.48 into 10 to the power of -7. அப்போ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், POH வந்து கண்டுபிடிக்கலாம். POH which is equal to minus log of 6.48 into 10 to the power of -7. Is it correct? அப்போ நமக்கு வந்து என்ன வேல்யூ வந்து வரும், அப்போ நமக்கு என்ன வரும்னா which is equal to, அப்போ pH which is equal to minus log of 6.48 plus log of 10 to the power of -7 which okay. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், log 6.48 நமக்கு என்ன வேல்யூ, log of 6.48 which is equal to இது minus 0.8116 minus 7. அப்போ which is equal to minus of, இது 7 நம்ம வந்து மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 7 minus 0.8116. அப்போ நம்ம என்ன இருக்குது, minus 6.1884 வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அப்போ what is the POH, 6.1884 வந்து நமக்கு வந்து கிடைக்குது. இது நமக்கு வந்து POH. is it correct? ஆனால் கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க, pH தான் கேட்டுக்கிறாங்க. அப்போ pH plus POH which is equal to நமக்கு என்ன வரும், 14 வந்து நமக்கு வந்து வரும். அப்போ POH நமக்கு இருக்குது, அப்போ pH which is equal to 14 minus 6.1884. இது நம்ம மைனஸ் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், 14 minus 6.1884 நமக்குன்னா 7 பாயிண்ட் வந்து வருது. அப்போ 7.8 ஓகே, 7.8116 வந்து இருக்குது. இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 மைல்டு பேஸ், அனிலின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டு பேஸ் தான். அப்போ நமக்கு pH வேல்யூ வந்து நமக்கு என்னன்னா 7.8116 வந்து வருது. அப்போ ஆல்ரெடி ஆல்ஃபா வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ என்ன கேட்டாங்கன்னா அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க, வாட் இஸ் த pH, pH வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. கால்குலேட் தி டிகிரி ஆஃப் அயனைசேஷன் வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஆல்சோ கால்குலேட் தி அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் இட்ஸ் கான்ஜுகேட் ஆசிட் வந்து கேட்டுக்கிறாங்க இல்லையா? அப்போ இதோட கான்ஜுகேட் ஆசிட் வந்து நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இதோட கான்ஜுகேட் ஆசிட். ஓகே, அப்போ நமக்கு வந்து இன்னொன்று நமக்கு வந்து தெரியும், Ka into Kb equal to 10 to the power of -14 வந்து வரும். அது நம்ம வந்து நெக்ஸ்ட் இதில் நம்ம பண்ணிடலாமா? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைடில் வந்து நம்ம பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் த கான்ஜுகேட் ஆசிட் ஆஃப் அனிலின் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம்.
அப்போ நமக்கு வந்து ஆசிட்டுக்கும் பேஸ்க்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு வந்து பார்க்கணும். ஓகே, அப்போ KA இன்ட்டு KB நமக்கு என்ன தெரியும், KW வந்து நமக்கு தெரியும். இஸ் இட் கரெக்ட்? அப்போ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் வந்து K? அப்போ நமக்கு என்ன KA தான் கண்டுபிடிக்க போகணும் இல்லையா? அப்போ KA which is equal to KW divided by KB. அப்போ what is the value of KW? KW which is equal to 1 into 10 to the power of minus 14 divided by KB ஓட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க 4.27 into 10 to the power of minus 10. அப்போ what is the value of 1 by 4.27? 0.2342 வந்து வருது. 0.2342. இந்த 10 to the power of minus 10 மேலே போச்சுன்னா 10 to the power of plus 10 வந்து மாறிடும். அப்போ இன்ட்டு 10 to the power of வந்து minus 4 வந்து இருக்கும். அப்போ which is equal to 2.342 into 10 to the power of minus 5. ஸோ இதான் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா கேயோட வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரே சிமிலர் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் தான் நம்ம வந்து அகைன் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர்லாம் வந்து 52 கொஸ்டின் வந்து நமக்கு வந்து சால்வ் பண்ணியிருக்கேன் இல்லையா? இதே மாதிரி நீங்களும் வரிசையாக அந்த 52 கொஸ்டினும் சால்வ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நேரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல கிளியராக ஐடியா வந்து கிடைச்சிரும். அப்போ இந்த புக் பேக் கொஸ்டின்லாம் வந்து 1 by 1 நம்ம வந்து சால்வ் பண்ணிகிட்டே வந்தோம்னா ஈக்குவிலிபிரியம் சாப்டர் பற்றி வந்து தரவாக நல்ல ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிரும். பட் ஆனால் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும். இந்த ப்ராப்ளத்தை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது பண்ணணும், செகண்ட் ஸ்டெப் இது பண்ணணும், தேர்ட் ஸ்டெப் இது பண்ணணும்னு பண்ணாமல் இதில் என்ன கொடுத்துருக்குறாங்க, என்ன நம்ம கேட்டிருக்கிறாங்க, அப்போ அதுக்கு இதுக்கு நம்ம என்ன ரிலேஷன்ஷிப், அந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த புக் பேக் கொஸ்டின் சால்வ் பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து ஈக்குவிலிபிரியம் சாப்டர் பற்றி ஃபுல் நாலேஜ், தரவு நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். அப்போ நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் பேஸ்டு கொஸ்டின் நீங்கள் வந்து சால்வ் பண்ண முடியும், போர்டு எக்ஸாம் பேஸ்டு கொஸ்டின் உங்களால் வந்து சால்வ் பண்ண முடியும். அதனால் நீங்கள் அகைன் நல்லா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எல்லா ப்ராப்ளத்தையும் நீங்களே தனியாக உட்காந்து நோட்டில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மோர் யூஸ்ஃபுல்லாக வந்து